Hello friends, welcome to our channel DK Production. நான் தினேஷ் பேசுறேன். இன்னைக்கு வந்து நம்மளோட MHS ஸ்கூல் ட்ரைனிங் போனப்ப நம்ம ஸ்டூடண்ட்ஸ்ல இருந்து வாங்குற வீடியோஸ்ல இருந்து பார்ட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட லாஸ்ட் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இப்போ நம்ம அது கூட கண்டினியூஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ ஏதாச்சும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. அதோட லிங்க் கூட நான் கீப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஏன்னா அப்போ தான் கண்டினியூஷன் அப்படி கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், MHS ஸ்கூல் மெமரிஸ் பார்ட் 2 சாரி அப்படி சொல்லலாம், எப்படி ஸ்மார்ட் சொல்லலாமா, MHS ஸ்கூல் மெமரிஸ் வித் ஃபீட்பேக் பார்ட் 2. ஓகே, இதே தமிழ்ல வச்சுக்கலாம்ப்பா, நல்லா இருக்கு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவுமே கொஞ்சம் சேட்டை பண்ணுற பசங்களும் இருப்பாங்க, நல்ல பசங்களும் இதில் இருக்காங்க. ஆமாதான். ஓகே, ஃபீட்பேக்கு வந்து பேர் எழுதி கொடுக்காதீங்களா, அப்படியே கொடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லியிருந்தேன். பட் யாருமே அது கேட்கல, எல்லாருமே அவங்க பேர் எழுதி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். சொந்தக்காரங்களா சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம யாராவது படிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பி நிதன் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. மெரிக்ஸ் டிமெரிக்ஸ், ஒரு 2 மார்க் 5 மார்க்ல எழுதுற மாதிரி மெரிக்ஸ் டிமெரிக்ஸ் போட்டு எழுதியிருக்கான். நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது. பார்க்கலாம். மெரிக்ஸ் ஃபர்ஸ்ட் மெரிக்ஸ்ல இருந்து ஏன்னா அவனே மெரிக்ஸ் எழுதியிருக்கான். சார் ரொம்ப நல்லவரா இருக்காரு, அதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. சார் லெசன் நடத்தினா நல்லா புரியும். சார் ஃப்ரெண்ட்லியா பழகுவாரு. சார் கிளாஸ் ஒர்க் எழுதுனா குட் போடுவாரு. சார் டெஸ்ட் அண்ட் எக்ஸாம் எழுதுனா மார்க்ஸ் அள்ளி போடுவாரு. அப்படியா, சரி விடு, நல்லது தானே. டிமெரிக்ஸ், அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எங்கிட்ட இருக்க குறைகள் இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒரு ஃபீட்பேக்னாலே வந்து நம்ம மேல இருக்க குறைகள் நம்ம திருத்திக்கணும் தான் வந்து ஒரு ஃபீட்பேக்கே வாங்கணும். ஸோ மெரிக்ஸை மட்டும் நம்ம வந்து எப்பவுமே கன்சிடர் பண்ணவே கூடாது. டிமெரிக்ஸ் வேணும். அதில் வந்து இந்த பையனை வந்து சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம டிமெரிட் பார்க்கலாம். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. சார் நான் கிளாஸுக்கு லேட்டாக வருவார். சரி ஓகே தம்பி, இனிமேல் டைம் கரெக்டாக வந்துடுறேன். சார் கண்ணாடி அணிந்து இருப்பார், பிடிக்கல. என் கண்ணாடி போடலன்னா கண்ணு தெரியாதுடா, போடா. கண்ணு தெரியாதா, போ எங்கயாச்சும் சிக்னல்ல போய் பிச்சை எடு. சார் எப்பயாவது கோவப்படுவாரு. பின்ன கோவம் அடிக்கடியா வந்துட்டு போவோம். நம்ம கோவறதே பெரிய விஷயம், இதெல்லாம் அடிக்கடி வேற வந்துட்டு போகணும். சரி ஓகே, நன்றி வணக்கம், மிஸ் யூ டிகே சார். மிஸ் யூ தம்பி. அண்ட் தென் விஜய் நிதின் இன்ஷியல பயங்கரமா இருக்கு. சார் கிட்ட பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள்னு சொல்லிட்டு பிரிச்சு எழுதியிருக்கான். ஸோ பார்க்கலாம் என்ன எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு. சார் ரொம்ப ஷை டைப். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான். சார் பாடம் நடத்துறது ரொம்ப புரியும். அப்படியா, ஓகே. சார் பாடம் நடத்தி முடித்தவர்கள் விளையாடுவார். ஆமா, பசங்க கூட. ஏன்னா அப்பதான் வந்து பசங்களுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸா ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா வந்து கிளாஸ் மாதிரி அடுத்த கிளாஸ் சொல்லிட்டு போறப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு கேம் வச்சா உங்களுக்கு ஒரு மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. சார் எனக்கும் பிடிக்கும். சார் எக்ஸாம் டைம்ல எங்களுக்கு ஈஸியாக சொல்லி தருவார், அது ஈஸியாக புரியும். ஓகே. படிக்கிற டைம்ல படிக்கணும், விளையாடுற டைம்ல விளையாடணும்னு சொல்லுவாரு. எங்க கிளாஸ் சாருக்கு ட்ரைனிங் வந்தது ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த வரைக்கு இது வாசிக்கும் பழக்கத்தை எங்க டிகே சார் ரொம்ப ஸ்பெஷல். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நான் வந்து அவங்களுக்கு நான் புக்கில் இருக்கிறத அப்படியே வாசிச்சு கேட்பேன். அதுவும் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ தம்பி. சார் ஸ்கூலில் சார் ஒரு பேர் டிகே ப்ரொடக்ஷன். ஸ்கூல்ல எல்லாம் டிகே நம்ம சேனல் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஆனிவர்சரி சொன்ன மாதிரி தான் எல்லாமே டிகேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, சார் கிட்ட பிடிக்காத விஷயங்கள் மெயின் பாயிண்ட் வந்திருக்கோம். அவருக்கு பிடித்தது கிளாஸ்ல பிடிக்காது. எழுதவும் பண்ணி அவருக்கும் கோவம் வரும். நான் ஒன்று சொல்லுவேன், அவனு ஒன்று பண்ணுவானுங்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்கானுங்க. யாராவது
யாராவது பற்றி தப்பாக பேசினா அவருக்கு கோபம் வரும். ஆமாம், ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் வந்து தப்பாக பேசுறது தப்பு தானே. தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. கோபம் வந்தால் எங்களுக்கு பிடிக்காது. கோபம் வந்தால் உங்களுக்கு பிடிக்காதா? ரைட், ஓகே ஓகே ஸ்ரீநிதன். அண்ட் தென் ராஜேஷ். நீங்க எழுதுன ஃபீட்பேக் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெரிக்ஸ் டிமெரிக்ஸ் இவரும் அதே மாதிரி தான் பேராகிராஃப் தான் எழுதுவாங்க. எங்க பசங்க எப்பவுமே அப்படிதாங்க, எக்ஸாமா இருக்கட்டும் ஃபீட்பேக்கா இருக்கட்டும், நாங்க எப்பவுமே மெரிக்ஸ் டிமெரிக்ஸ் தனித்தனியாக தான் எழுதுவோம். ஆமா, என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. மெரிக்ஸ்ல இருந்து வருவோம். சார் ரொம்ப நல்லவர், வல்லவர். அப்படியா? பாடம் நடத்துறது நல்லா புரியும் சார். யூடியூப் சேனல் வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்யூ தம்பி. நம்ம சப்ஸ்கிரைபர் போல. நீங்க போர்ஷன் முடிச்சுட்டு விளையாட விடுவீங்க சார், ரொம்ப ஜாலியா இருப்பாரு. டிமெரிக்ஸ் அதாவது என்கிட்ட வந்து பிடிக்காத விஷயங்கள், சார் கிளாஸ் ஒர்க் எழுதுனா அழிப்பாரு. பின்ன என்ன தம்பி, படிக்கணும் தம்பி. நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஜாலியா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம படிக்கணும் கொஞ்சம், சரியா? ஏன்னா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்காக பேரண்ட்ஸ் வந்து உங்களை வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னா நீ டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணணும். ஒரே நாளில் உட்காந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக படித்து முடிச்சிட முடியாது, சரியா? அதனால தான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஹோம்ஒர்க் கொடுக்குறது. ஸோ இது வந்து என்னோட குறைன்னு சொல்லாமல் இது உன்னோட குறையாக எடுத்துட்டு நீ அதை வந்து ஓவர் பண்ணி முன்னாடி வா, சரியா? படிடா, ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்காந்து நீ வேலை பார்க்கணும்டா, அதை இந்த கிழமை பார்க்கணும்டா. அதுக்கு தாண்டா இந்த உசுரை பிடிச்சிட்டு இருக்கேன். பரவா தயவு செய்து படி. சார் பாடம் நடத்துறப்போ பேசிட்டே இருந்தா திட்டுவாரு. ஆமா தம்பி, உனக்காக தான் கிளாஸே இருக்கிறோம், உனக்கு விளையாடுற ஒரு டைம்ல விளையாட விடுறோம். அப்படிங்கிறப்ப அந்த கிளாஸ் இருக்கிறப்ப கொஞ்சமாச்சு கவனிக்கணுமா இல்லையா? ஸோ அப்பயும் பேசியிருந்தா என்ன பண்றது, சரியா? படிக்க சொல்லியே தொந்தரவு பண்றீங்க. என் பரிச்சையை கண்டுபிடிச்சது நாசமா போவேன். அப்புறம் கதிர்வேல். ஸோ இந்த பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான பையன். கிளாஸ்ல கொஞ்சம் அப்பப்போ சேட்டை பண்ணுவாங்க தவிர ரொம்பலாம் சேட்டை பண்ண மாட்டேன். நல்ல பையன். சார் ரொம்ப நல்லவர். சார் பாடத்தை முடிச்சுட்டு விளையாட விடுவார். சார் நடத்துகிற பாடம் நல்லா புரியும். சார் ரொம்ப ஜாலியாக இருப்பார். சார் கிளாஸுக்கு வந்தால் கிளாஸ்லேயே ஜாலியாக இருக்கும். சார் உங்களை நாங்கள் ஷார்ட் டிகே சார்னு அழைப்போம். சார் உங்கள் யூடியூப் சேனல் வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும். டிமெரிட் சார் கொஞ்சம் கோவப்படுவார். ஓகே, என்ன எக்ஸாமில் காப்பி அடிக்கிற மாதிரி காப்பி அடிச்சிட்டாங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி எழுதியிருக்கானுங்க. சார் அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். ரொம்ப நல்லவர். சார் வந்த கிளாஸ் ஜாலியாக இருக்கும். சார் நடத்துறது நல்லாவே புரியும். டீசெண்டாக இருப்பார். சார் நீங்கள் போர்ஷன் முடிச்சுட்டு விளையாட விடுவீங்க. சார் உங்களுக்கு ஷார்ட் டிகே சார் ஆகும். சார் உங்களோட யூடியூப் சேனல் வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கும். சார் கொஞ்சம் கோவப்படுவார். சார் கொஞ்சம் க்ளோஸ் மார்க் சொல்லியிருக்கேன். மிஸ் யூ சார் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஐ மிஸ் யூ தம்பி தருண். அப்புறம் ரூபராஜன் அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சார் ரொம்ப நல்லவர். சார் பாடத்தை முடிச்சுட்டு விளையாட வருவார். சார் நடத்துகிற பாடம் நல்லா புரியும். சார் ரொம்ப ஜாலியாக இருப்பார். சார் கிளாஸ்க்கு வந்த கிளாஸ் ஜாலியாக இருக்கும். சார் உங்களை ஷார்ட்டாக டிகே சார் நினைக்கும். சார் உங்களை டிகே வீடியோ நல்லா இருக்கும். சார் கொஞ்சம் கோவப்படுவார். தேங்க்யூ மிஸ் டிகே சார். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிக்கிட்டு பாடு பாடு. சரி என்ன என்னடா அது ஃபீட்பேக் எழுதி சொன்னால் எல்லாம் காப்பி அடிச்சு கொடுத்துருக்கீங்க. ஒருத்தனாச்சும் கரெக்டாக எழுதிருக்கீங்களா? சி ரொம்ப நல்லவர். ஸோ இந்த பாடத்தை முடிச்சுட்டு விளையாட வருவார். ஸோ இதையும் காப்பி தான். தர்ஷன் காப்பி தான். கௌதம் நாராயண் நல்லா படிக்கிற பையன். காப்பி அடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் போர்ஷன் முடிச்சுட்டு விளையாட விடுவீங்க. நீங்கள் நடத்துறது நல்லா புரியும். யூடியூப் சேனல் நல்லா இருக்கும். நீங்கள் தப்பு பண்ணால் யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க. ரொம்ப கோபப்படுவீங்க. ரொம்ப அடிப்பீங்க. உங்கள் கண்ணாடி பிடிக்கல. மிஸ் யூ சார். ஓகே தம்பி. கௌதம் நாராயண் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்காரு. என்ன பார்க்குற? ஒரிஜினலாகவே நான் வில்லன்மா. அப்புறம் சூரிய நாராயணன். நீங்கள் போர்ஷன் முடிச்சுட்டு விளையாட விடுவீங்க. நீங்கள் நடத்துறது நல்லா புரியும். சொல்லிட்டு மாற்றிடுவாங்க. யூடியூப் வீடியோ எல்லாமே வந்து காப்பி தான் அடிச்சிருக்காங்க. 9th பசங்க யாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக எழுதலைன்னு சொல்லலாம். ஒருத்தர் பக்கம் ஒருத்தர் நிறைய பக்கம் காப்பி தான் அடிச்சிருக்காங்க. ஸோ நடத்துறது நல்லா புரியும். ஜித்தன் கோப்படுவார். ரொம்ப அடிப்பார். ஸோ இவருமே வந்து டீசெண்டாக இருக்கா என்னமோ இதுக்கு எனக்கு எதுவுமே புரியல. ஸோ
ஃபீட்பேக்கை பொறுத்த வரைக்கும் யாருக்கு யார் எழுதி கொடுத்தா சரி காப்பி அடிக்காதீங்க சரிங்களா. ஏன்னா வந்து ஃபீட்பேக் எதுக்கு வந்து கேட்குறாங்கன்னா வந்து அவங்கள திருத்திக்கிறதுக்காக தான் பண்ண தப்புகள் திருத்திக்கிறதுக்காக ஃபீட்பேக் ஃபார்ம் கேட்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து காப்பி அடிக்காமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அது மட்டும் எழுதி கொடுங்க. இது இங்கே மட்டும் இல்லை, எங்கே போனாலும் லைஃப்பில் எந்த ஒரு ஸ்டேஜ் போனாலும் அது ஒரு விஷயம் தான். ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம். இப்போ நம்ம வந்து 10th பசங்க பார்த்துக்கலாம். ஓகே 10th பசங்க ரொம்ப நல்ல பசங்கன்னே சொல்லலாம். அதாவது எனக்கு ஹார்ட் டச் பண்ண ஒரு கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ அவங்களோட ஃபீட்பேக் வந்து இவங்களாம் அப்படி பண்ணிக்க மாட்டாங்க, காப்பியில் அடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நல்லாவே எழுதியிருப்பாங்கன்னு சொல்லலாம். மாமா அங்கே பாருங்கள், வாருங்கள் என் செல்வங்கள். ஃபர்ஸ்ட் பூபாலன் அவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். அன்புள்ள டிகே சாருக்கு, அன்பு மாணவன் எழுதுவது, நீங்கள் எங்கள் பள்ளிக்கு வந்த முதல் நாளில் நீங்கள் யாரையும் அடிக்க மாட்டீர்கள் என்று நினைத்தேன். அதன் பிறகு பள்ளிக்கு வந்த ஒரு வாரத்தில் நீங்கள் எங்களை 9ஆம் வகுப்பு ஆசிரியர் தியாகராஜன் சாருக்கு மறுபிறவி எடுத்து சொல்றமா நாம இல்ல அவர் டேய் என்னடா சத்தம் போட்டு இருக்கீங்க மாணவர்களா, மேசையை அடித்து உடைப்பார். அதே போல நீங்களும் உங்களது வகுப்பு நேரத்தில் என் நண்பன் தினேஷ்குமார் ஆங்கிலம் படித்து கொண்டிருந்தான். அப்போது நீங்கள் அவனை மேசையின் மேல் தூக்கி போட்டு அடித்தீர்கள். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என தெரியவில்லை, எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் பார்த்ததெல்லாம் திங்கிற ஓனா இல்ல, வசிச்சா மட்டும் வேட்டையாடுற சிங்கம். உங்கள் கோபப்படாதீர்கள், ஆனால் யாருக்கும் மனதளவில் தீங்கு நினைப்பதில்லை. நீங்கள் விரைவாக சமூக அறிவியல் ஆசிரியராக எனது வாழ்த்துக்கள். மொபைல் நம்பரோட கொடுத்துருக்காரு. இப்படிக்கு அன்புத்தோழன் பூபாலன். ஓகே தம்பி, அதாவது கிளாஸில் வந்து படிக்கும்போது படிக்கணும். ஏன்னா நீங்களா 10th ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நீங்கள் 10th இந்த வருஷம் 12th போகிறீங்க. ஸோ படிக்கும்போது வந்து கரெக்டாக படிச்சுக்கணும் சரிங்களா. அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கலாம். ஆனால் படிக்கும்போது கொஞ்சம் படிக்கணும். ஏன் அடிக்கிறாங்க கோவப்படுறாங்கன்னா ஒவ்வொரு டீச்சர்ஸுமே வந்து நீ நல்லா இருக்கணும்னு தான் எல்லாருமே வந்து அந்த விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ வந்து ஆனால் உன்னோட வயசில் பார்த்தா நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்கணுன்னே சொல்லலாம். புலி விழும்போது வழி நடந்த எந்த கல்லும் தலையாக முடியாது, ஏறு விழும்போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிக்காது. அதே மாதிரிதான் அப்பா கோவப்படுறதையும் திட்டத்தையும் தப்பு நினைக்கிற எந்த புள்ளையும் முன்னுக்கு வர முடியாது. ஓகே, அண்ட் தென் பாலா, இவரும் ரொம்ப வந்து ஹார்ட் டச்சரான ஸ்டூடெண்ட். இப்போ வரைக்கும் எங்களோட நல்லா பேசிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் பாலா. ஸோ எங்களின் வாழ்க்கையில் கருதப்படும் முதல் தெய்வம் எனது சமூக அறிவியல் ஆசிரியர் தினேஷ்குமார் சார் அவர்களுக்கு நீங்க வந்தவுடன் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. கிளாஸும் ஜாலியாக விளையாட விட்டீர்கள். ஆனால் வருகின்ற 31/1/2025 என்று அந்த நாள் எனக்கு மிகவும் வருத்தமடைய வைக்கிறது. ஏன் என்று கேட்டால் நீங்கள் எங்களை விட்டு பிரிந்து செல்வது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே, தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம். என் வாழ்நாளில் உங்களை போன்ற ஒரு நல்ல உள்ளம் மறுபிறவி இருக்க வேண்டும். முதலில் எங்களை பார்த்தவுடன் எங்கள் மனதில் முதல் இடம் பிடித்தீர்கள். எங்களுக்கு ஒரு ஆசிரியராக இல்லாமல் எங்களுக்கு ஒரு அண்ணாவாக இருந்தீர்கள். அதையும் மீறி அவங்களுக்கு ஒரு வாத்தியார் தேவைன்னா அவன் வெறும் வாத்தியாரை மட்டும் இல்லாமல் வாத்தியார்ன்ற சட்டை போட்டிருக்கிற சக மாணவனாக இருக்கணும். அந்த மாணவனும் தினம் புது புது விஷயங்களை தேடி கண்டுபிடிக்கிற சகலகலா வல்லவனாக இருக்கணும். அடுத்து எங்களது சமூக அறிவியல் ஆசிரியர் அருண்குமார் ஐயாவை பற்றி ஒரு சிறிய கருத்து. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. எங்களின் முதல் தெய்வம் கடவுள். எனக்கு மிக மிக பிடித்த ஆசிரியர் அவர்களுக்கு நாங்கள் கோவில் கட்டி கும்பிட வேண்டும் என்பது
என் கருத்து. அவரை போன்று நீங்களும் ஒரு நல்ல ஆசிரியராக வர வேண்டும் என மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படிக்கு உங்கள் சொந்தங்கள் பாலா. நன்றி நன்றி, விரைவில் மீண்டும் சந்திப்போம். ஐ மிஸ் யூ டிகே என்கிற தினேஷ்குமார் சார். தேங்க்யூ. ஸோ சூப்பர் தம்பி, அழகா இருக்கேன். கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் கபிலன். ஸோ இந்த பையன் பார்த்தா ரொம்ப நல்லா டாப்பர், நல்லா படிக்கிற பையனே சொல்லலாம். ஓகே, அவர் எழுதிக்கன்னு பார்க்கலாம். தலை ஸ்டைலில் சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். உங்கள் அன்புமிக்க தினேஷ்குமார் அவர்களுக்கு நான் முதலில் எங்கள் வகுப்புக்கு வந்தபோது மாணவர்களிடம் அன்பாகவும் அக்கறையாகவும் எந்த ஒரு வேறுபாடும் இன்றி எங்களிடம் ஒரு அண்ணனாக பழகினீர்கள். எங்களிடம் இருக்கும் அந்த அன்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். உங்களிடம் இருக்கும் அந்த அன்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். அந்த அக்கறை மிகவும் பிடிக்கும். எப்போ எங்கள் கிளாஸுக்கு வந்தாலும் பசங்க கிட்ட ஒரு கூட பிறந்த அண்ணா போல பேசுவீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா உங்ககிட்ட இருக்க அன்பு இல்லை. நீங்கள் எங்களை விட்டு போகிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். Don't worry, be happy. Don't worry, be happy. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே சமூக அறிவியல் ஆசிரியராகணும். நீங்கள் எங்களை அப்படி அன்பா அக்கறையாக இருந்தீங்க. அதே மாதிரி நீங்கள் போகிற பள்ளியிலும் இருக்கும் மாணவர்களிடம் அன்பாக இருக்கணும். உங்களை மறுபடியும் எங்கள் ஸ்கூலுக்கு வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்களும் உங்களை போல ஆசிரியர் எங்கள் பசங்களை அன்பாக படிக்க வைக்கணும். நீங்கள் எங்களை விட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நாங்களும் 10ஆம் வகுப்பு முடிச்சு போனாலும் எப்பவும் உங்களை நினச்சிட்டே இருப்போம். நீங்கள் மட்டும்தான் என்ன மிஸ் பண்ணுறீங்களா? ஏன் நான் உங்களை மிஸ் பண்ணல? ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு என்ன இழப்பீங்க, நாளைக்கு காலேஜில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வேலை பார்க்குற இடத்துல, இப்படியே அடுத்தடுத்து லைஃப் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமும் நீங்கள் ஒரு நடிகனாகணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த ஆசையை நிறைவேற்ற நாங்கள் இருப்போம். நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் ஒரு நல்லா இருக்கும்னு ஆசைப்படுகிறேன் பாலா. சூப்பர் தம்பி, தேங்க்யூ ஸோ மச். உன் பிளஸிங்ஸ் கண்டிப்பாக எனக்கு வேணும்னே சொல்லலாம். சமூக அறிவியல் தினேஷ்குமார் சார் அவர்களுக்கு அன்பு மாணவர்கள் எழுதுவது. நீங்கள் எங்களுக்கு அண்ணனாகவும் நாங்கள் உங்களுக்கு ஒரு தம்பியாகவும் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே நண்பர்களாகவும் அனைவரிடம் அன்பாகவும் பழகினீர்கள். அதனாலேயே உங்களை விட்டு பிரிய மனதில்லை. நீங்கள் வகுப்பறையில் வரும்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் சமூக அறிவியல் விடைத்தாளில் பிடிக்கப்படாமல் மார்க்கை அள்ளி தருவீர்கள். ஓகே தம்பி, உங்களை போல ஒரு நல்ல ஆசிரியர் இதுவரையும் பார்த்ததில்லை. ஆனால் வரும் 31/1/2025 அன்று எங்களுக்கு வருத்தமான நாளாக அமையும். ஏனென்றால் எங்கள் மனதை விட்டு பிரியும் எங்களுக்கு வருத்தமாக உள்ளது. 2/2/2025 அன்று நடக்க போகிறது நூற்றாண்டு விழாவை மிக மகிழ்ச்சியுடன் பார்த்துவிட்டு நீங்கள் செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கண்டிப்பாக அந்த விழாவுக்கு வர வேண்டும். உங்களை ஆவலுடன் உங்களுக்காக காத்திருப்பேன். நீங்கள் விரைவில் சமூக அறிவியல் ஆசிரியராக வாழ்த்துகிறோம். நன்றி. இப்படிக்கு தங்கள் அன்பு மாணவன் ரிஷிகேஷ். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஒரு விஷயம் பாருங்கள். இது உங்கள் எல்லாத்துக்குமே கரெக்டாக கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் கொடுத்தாங்க. நூற்றாண்டு விழாவுக்கு ஆல்ரெடி ஸ்கூலில் இன்விடேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க சார்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபோட்டோஸ் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எம்ஹெச்எஸ் பற்றி சொல்லணும்னா என்னோட ஹார்ட் டச்சிங் ஒரு ஸ்கூல், அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஸ்கூல். அங்கேருந்து நிறையா பேர் எங்கெங்கேயும் இந்தியா மட்டும் கிடையாது, உலகத்தில் எங்கெங்கேயும் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க. நம்மளோட கரூர் மாவட்டத்தில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட
பல விஐபிகளை உருவாக்குன எம்ஹெச்எஸ் ஸ்கூல் இப்போ இருக்கிற பசங்களையும் வருங்காலத்தில் பெரிய ஒரு விஐபியை உருவாக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ எம்ஹெச்எஸ் ஸ்கூல் மாதிரி ஒரு அருமையான ஒரு ஸ்கூலுக்கு நான் ட்ரைனிங் போனேங்கிறது எனக்கு ஒரு காட் பிளெஸிங்னே சொல்லலாம். ஸோ எம்ஹெச்எஸ் பொறுத்த வரைக்கும் பசங்க எல்லாமே சொல்லுவாங்க, இங்கே நாங்கள் தான் நம்ம தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இட் இஸ் த பிராண்ட் ஆஃப் கரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், யார் என்ன சொன்னாலும் சரி, எம்ஹெச் இஸ் த பிராண்ட் ஆஃப் கரூர். பிகாஸ் நான் ஏன் சொல்கிற வரேன்னா, நம்ம கரூர் மாவட்டம் உருவாக்குனப்போ இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கூலாக இப்போ வரைக்கும் அந்த பில்டிங்லாமே இருக்குது. அந்த பில்டிங்லாம் உள்ளே போய் பார்த்தாலே தெரியும், ஒரு அந்த காலத்து ஒரு கட்டிடம். கிட்டத்தட்ட நம்மளோட சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி தான் ஸ்கூல் ரன் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்கூல், ஒரு அழகான ஒரு ஸ்கூல். அங்கே இருக்கிற டீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு நல்ல ஒரு குவாலிஃபைட் டீச்சர்ஸ், அது நல்லா சொல்லி ஒரு டீச்சர்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு அந்த இடத்துல என்னோட கைடாக எனக்கு சப்போர்ட் பண்ண அருண்குமார் சார். ஸோ தேங்க்யூ சார். உங்களை மாதிரி ஒரு நல்ல சார் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கோம், கைடாக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கோன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ரேவதி மேம். ஸோ இவங்க தான் அந்த ஸ்கூலோட ஹெச்எம்மாக இருந்தாங்க நான் ஒர்க் பண்ண அந்த ஸ்டேஜில். ஸோ அவங்களும் எல்லாத்தையுமே ஓகே தம்பி பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ வாழ்நாள் முழுவதும் எனக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த எம்ஹெச்எஸ் ஸ்கூலுக்கு என் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். பை செய்துட்டேன். எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா.